கான்செர்ட்டுக்கு வைப் பண்ண வந்த ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் மல்லு கட்டி மைதானத்தை விட்டே வெளியேற்றப்பட்ட காட்சிகள்தான் இவை. இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியின் இசை நிகழ்ச்சி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. ஹிப்ஹாப் ஆதியின் சொந்த ஊர் கோவை என்ற நிலையில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு வந்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இளைஞர்கள் பெருமளவில் திரள கொடிசியா மைதானமே மனித தலைகளாக நிரம்பி காணப்பட்டது. இசை நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகும் கூட ரசிகர்கள் மைதானத்திற்குள் வந்து கொண்டே இருந்தனர். ஹிப்ஹாப் ஆதி பாட்டு பாட ரசிகர்கள் கீழே நின்றவாறு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வைப் செய்தனர். பவுன்சர்கள், போலீசார் என ரசிகர்களை கண்காணிக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொள்ள ஹிப்ஹாப் ஆதியே தலையிட்டு மைக்கை பிடித்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்தினார். எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக், எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக், எண்டு வரைக்கும் எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக். நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக், எண்டு வரைக்கும், ஃபேன் பிட் எண்டு வரைக்கும் எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக். All of you one step back, one step back. I love to see one step back. ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்த நிலையில் டான்ஸ் ஆடி வைப் செய்யும் போது ரசிகர்கள் மத்தியில் பிரச்சனை வெடித்தது. ஒரு பக்கம் இசை நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் ரசிகர்கள் மோதிக்கொள்ள ஆரம்பித்தனர். பேருக்கு மேல் திரண்டிருந்த நிலையில் திடீரென ரசிகர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனை அடுத்து மோதலில் ஈடுபட்ட ரசிகர்களை பவுன்சர்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்துச் சென்றனர். தகவல் அறிந்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து தகராறில் ஈடுபட்டவர்களை இசை நிகழ்ச்சியை விட்டே அப்புறப்படுத்தினர். அண்மையில் சென்னையில் AR ரஹ்மான் நடத்திய இசை நிகழ்ச்சியிலும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் திரண்டு டிக்கெட் விற்பனையில் குளறுபடி ஏற்பட்டதால் இசை நிகழ்ச்சியே கலேபரமானது. தற்போது ஹிப்ஹாப் ஆதியின் இசை நிகழ்ச்சியிலும் ரசிகர்கள் டான்ஸ் ஆட மல்லு கட்டி கொண்டது அரங்கேறி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.